ஏஷியா கப்போட சூப்பர் 4 மேட்ச் முடிஞ்சிருக்கு அண்ட் பாகிஸ்தான் vs பங்களாதேஷ் ரெண்டு டீமுக்கும் ஒரு முக்கியமான மேட்ச். ஏன்னா யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் நம்ம இந்தியாவை ஃபைனல்ஸில் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாகிஸ்தான் தான் பேட்டிங் பண்ணியிருந்தாங்க. 135 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. சுமாரான பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லணும். அண்ட் பங்களாதேஷோட பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா தஸ்கின் அகமத் 3 விக்கெட்ஸ், மெஹடி ஹசன் 2 விக்கெட்ஸ், ரிஷாட் ஹுசைன் 2 விக்கெட்ஸ். ஒரு சூப்பரான பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லணும். அண்ட் சேஸை வந்த பங்களாதேஷ் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் எப்படி சுமாரானாங்களோ நாங்கள் அதை விட சுமாராக ஆடுவோங்கிற மாதிரி பேட்டிங் தான் இருந்தது. ஷைன் ஷாஃப்ரெடி 3 விக்கெட்ஸ், ஹாரிஸ் ரவுஃப் 3 விக்கெட்ஸ், சைம் ஐப் 2 விக்கெட்ஸ். ஸோ ஓவராலாக இந்த மேட்சை பாகிஸ்தான் வின் பண்ணியிருக்காங்க அண்ட் பாகிஸ்தான் தான் ஸ்ட்ரைட்டாகவே ஃபைனல்ஸ் போயிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஏஷியா கப்லேயே பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் ஃபைனல் ஆடினதே கிடையாது அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நடக்க போகுது. பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா நம்ம மாநாடுல எஸ்ஜே சூர்யா சார் சொல்கிற மாதிரி தான் வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட்டுங்கிற மாதிரி வர்றாங்க தோக்குறாங்க வர்றாங்க தோக்குறாங்க அப்படி தான் இருக்குது பாகிஸ்தானோட மூவ்மெண்ட் நம்ம இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக ஆடும்போது. அண்ட் தேர்ட் டைமும் இந்தியா தான் வின் பண்ணுவாங்கங்கிறத நம்புவோம். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி.